Hi all, welcome back to our newspaper analysis session. இன்னைக்கு நம்ம 3rd Janோட இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. CM OK's plan to acquire 147 acres for industrial hub in northwest Delhi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ப்ரப்போசலை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ப்ரப்போசல் அப்படின்னா, இன் ஆர்டர் டு அக்யூர் 147 acres of land ஓகேவா. ஸோ யார்கிட்ட இருந்துன்னா, ஃப்ரம் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி DDA கிட்ட இருந்து. ஸோ எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியல் ஹப் ஓகேவா. ஸோ எங்கே வந்து இதை அக்யூர் பண்ண போகிறாங்க, எங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்கன்னா, நார்த் வெஸ்ட் டெல்லியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியல் ஹப்பை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ MGNREGS ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து ஆதார் சீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அப்படி அவங்க கொடுத்த நியூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ரியலி அன் இஷ்யூ ஃபார் தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யாருக்கு அப்படின்னா, MGNREGS ஓகே. இந்த மெஹன்ரேகாஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து ஆதாரை சீட் பண்ணுற இஷ்யூ வந்து பெரிய ஹெட்டேக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ வாட் ஆர் ஆல் த இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை தம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும், ரீட் பண்ணாலே புரியும். அடுத்து பாருங்க, growth signals அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த இன்டைரக்ட் டேக்ஸ் இன்டேக் மைட் பி அ பொனாசா டிஸ்பைட் சம் மொமெண்டம் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, GST ரெவன்யூ கலெக்ஷனை பற்றி தான் பேச வராங்க ஓகேவா. ஸோ எந்த மந்த் எந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஹைக் ஆகிருக்கு, ஃபிஸ்கல் இயருக்கு ஃபர்ஸ்ட் 9 months எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, ஆவரேஜாக அது எவ்வளோ போல் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி தான் இருக்கும், ரீட் பண்ணாலே நமக்கு புரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஜப்பானில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எர்த்குவைக் பார்த்துருந்தோம், அது ரிலேட்டடாக நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் பாருங்கள், மான்ஸ்டர் குவைக் இன் ஜப்பான் லீவ்ஸ் 48 dead, ரெஸ்கியூவர்ஸ் ஸ்கிராம்பிள் இன் சர்ச் ஆஃப் சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எர்த்குவைக் வந்து ரொம்ப மேசிவான ஒரு அட்டாக்கை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்னிடியூட் பார்த்தோம்னா 7.5 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு மேக்னிடியூட் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி ரொம்பவே ஹையஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கோல் அவுட்புட் க்ரோத் ஸ்லிப் டு a 6-month low in December அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கோர் செக்டாரும் என்ன ஆயிருக்கு, டிசம்பரில் கம்மியாயிருக்கு. இப்போ கோல் அவுட்புட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரொம்பவே கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HUL receives GST demand with penalties for 447.5 crore rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் யூனிலெவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய HUL ஃபோம்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, GST வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் பெனால்ட்டிஸோட. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க GST பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. கோல்டு ப்ரைஸஸ் மே டச் அபவுட் 70,000 per 10 gram in 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்னது, குளோபல் எக்கனாமி லெவலில் பார்க்க வேண்டிய ஒரு நியூஸ். ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பயங்கர ஹைக்குக்கு போயிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2024 இந்த இயர் வந்து நம்ம கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு புதிய உச்சத்தை அடையும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து பாருங்க, ருப்பி மே ரைஸ் டு 81 per dollar பை டிசம்பர் அமிட் இன்ஃப்ளோ ஹோப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியன் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆக போகுது. எதுக்கு அகெயின்ஸ்டா அப்ரிஷியேட் ஆக போகுது, டாலருக்கு அகெயின்ஸ்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். கபில் டு இன்வெஸ்ட் ஓவர் 200 crore டு செக்யூர் லித்தியம் இன் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கபில் அப்படிங்கிறது எனது இந்தியாவோட கம்பெனி, இந்தியன் பேஸ்ட் கம்பெனி, கணேஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 211 crore rupees வந்து இந்த 5 வருஷ பீரியடில் வந்து என்ன பண்ண போகிறாங்க,
லித்தியமை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜென்டினாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மட்டும் என்ன, யார், எவ்வளோ அமௌண்ட், எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எதுக்காக, அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க, ஜெர்மன் ஃபிலிம் கால் சீஸ் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் ஐகேர் ட்ரெக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கால் சீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஜெர்மன் டெக்னாலஜி கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஐ, ஓகேவா. ஸோ அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு பூமிங் மார்க்கெட்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண மெடிக்கல் டிவைசஸை வந்து கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியா இஸ் பிகமிங் த பூமிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான், ரொம்ப கம்மி நியூஸஸ் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.